எங்க போகணும் தெரியாதப்ப பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லி உங்களை சரியான இடத்துக்கு வழி நடத்துகிறது ஒரு தூதன். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு வெளிப்பாடும் ஒரு தூதன் மூலமாக நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். இப்ப தூதன் என்னெல்லாம் செய்யறான், செஞ்சிருக்கிறான், வரும்போது என்னெல்லாம் நடக்க நான் பேசுறேன். ஒண்ணு, உங்க வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்கள். அங்க ஒரு தூதன் சொல்றான், உன் மனைவிக்கு ஒரு குழந்தை பிறக்குண்டான்னா. ஏன் இதை தேவன் நேரடியா செய்யல, ஒரு தூதன் மூலமா செஞ்சாரு. அவர் எப்பவுமே தன்னுடைய ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் நியமிக்கப்பட்ட ஒரு தூதன் மூலமாகத்தான் கொண்டு சென்று கொடுக்கிறார். ஏன் ஒரு தூதனை சூஸ் பண்றாரு தெரியுமா? உன்னை யாரு நேசிப்பான்னு பாக்குறாரு. அவன் தான் மனசார கொண்டு போய் கொடுக்கறத. ஆமா, அந்த சுகி இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறாங்க இல்ல சார். ஒருத்தர் நிப்பாட்டி இடையில பாதியை தின்னுகிட்டு இருந்தான் பாருங்க. அப்படி தூதன்ட்ட கொடுத்துருந்தா உன்ட்ட மேட்டர் வந்து சேர்ந்திருக்காது. அப்புறம் இவன்ட்ட கொடுத்துருக்காருன்னா என்ன அர்த்தம்னா, அவன் சேஃபா கொண்டு வந்து அன்போட உனக்கு என்ன செய்வான், கொண்டு வந்து சேர்ப்பான் என்று அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? நண்புக்குரியவர்களே, தேவன் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒன்னு செய்யறாரு அப்படின்னா, யூ நோ ஒன் திங், காட் அதை செய்ய அந்த நபரை சூஸ் பண்ணிருக்காருன்னு அர்த்தம். Why God has chosen that person? Because he is the right person. வேற யாரும் அந்த இடத்துல அவன் செய்யற வேலை என்ன செய்ய முடியாது, அந்த அளவு கூட நேசிச்சு செய்ய முடியாது. அவனை சூஸ் பண்றாரு. 1:19, உன் மனைவியாய் எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவாள். ஒரு தூதன் அங்கே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறான். அடுத்து 1:20 இங்க கப்ரியல் என்ன செய்யறான், அவன் என்ன செய்யறான், திட்டுறான். ஏன்பா, நான் தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து வருகிற தூதன், என்ன பார்த்து நான் சொன்னதை நீ டவுட் பண்றியா, நீ ஊமையா இருப்பான்றான். எப்படி ஊமையா இருப்பான்? அப்போ உங்களை கடிந்து கொள்ளுகிறவர்கள் யாருதான்? சத்தமா சொல்லுங்க. திரும்பி பாருங்க. இன்னைக்கு நான் திரும்பி பார்த்தேன். என் வாழ்க்கையில எத்தனை தூதர்களை அம்புட்டையும் குறை சொல்லிக்கிட்டே தெரியாதீங்க. அம்புட்டை குறை சொல்லிட்டே தெரியாதீங்க. குறைகள் இல்லாத ஆளை நீ பார்க்கணும்னா நீ கண்ணாடியை கூட பார்க்க முடியாது. கடைசியில் நீயா படுத்து பெட்டியை நீயா மூடிக்க வேண்டியதான். அது மூடுற கூட யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. உன்னை குறைவுகளோட தானே ஒரு தூதன் அங்கீகரிச்சான். நீ பாவத்தில் இருந்த போதுதானே ஒரு தூதன் ஒன்று அங்கீகரிச்சான். எத்தனை பாவங்கள் நீ செஞ்சப்ப அதை தாண்டி ஒன்று அவன் அங்கீகரிச்சான். உன் வாழ்க்கையில வந்து அவன் இடைப்பட்டான். தென் why? நீ மட்டும் ஒரு பெர்ஃபெக்ட் ஆளை தேர்ற. நீ பெர்ஃபெக்டா? உன்னை அவன் வந்து உதவி செய்ய வந்தானே, அப்ப நீ பெர்ஃபெக்டா இருந்தியா? I am talking about the universal problem. உங்கள் தேவதூதரை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில திருப்புமுனையை மிஸ் பண்றீங்க. உங்களை ஒருவன் கடிந்து கொள்கிறானா, அவன் தூதன். கப்ரியல் என்கிற தூதன் கடிந்து கொண்டான். அதை சரின்னு எபிரேய நிபுணர் ஆக்கியன் சொல்லுகிறான். அடுத்து உங்களை என்கரேஜ் பண்றானா, மரியாளே பயப்படாதே, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். உன்னை ஒருத்த என்கரேஜ் பண்றானா, அவன் தேவனுடைய தூதன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. சொல்ற புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? எவ்ரி என்கரேஜிங் வேர்டு உங்களுக்கு வருதுன்னா, உங்கள்ட்ட ஒண்ணு இல்லை, நீங்க உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்கும் போது ஒருத்தர் வந்து பக்கத்துல வந்து நின்று, சரி விடியா, கர்த்தர் நீ வேணா கரெக்டா செய்வார் அப்படின்னு சொல்லிட்டான்னா டக்கு நிமிந்து பாருங்க, அவன் ரெக்க இல்லாம அனுப்பப்பட்ட ஒரு தூதன். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். சகரியாவை கப்ரியல் என்ற தூதன் அனுப்பி பேசினாரு. மரியால கப்ரியல் தூதன் என்கரேஜ் பண்ணாரு. தூதர்கள் எங்க போகணும் தெரியாதப்ப பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லி உங்களை சரியான இடத்துக்கு வழி நடத்துகிறது ஒரு தூதன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென்.